ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி கல்யாணம் ஆயிருக்குன்ற விவரம் தெரிஞ்சு அலைஞ்சிட்ருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா புல்லட்லேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வரைக்கும் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி புல்லட்டோட இந்த கூப்பன் வருது, புல்லட் ஆர்டர் பண்ண கூப்பன் வருது. ரேவதி என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு விசாரிக்கும் போது அந்த வீடியோவில் ரேவதி தாலி கயிறு இருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம கல்யாண கோலத்தில் இருக்கோம், அப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விவரம் மட்டும் தெரிய வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதே, ஒரு வேளை நம்மளுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிருக்குமா, ஆனால் வீடியோவாக அதில் வச்சுருக்காங்க. ஏன் இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஊரில் இருக்கிறதே 3 மண்டபம் தான் பெரிய மண்டபமாக இருக்குது, அந்த மண்டபத்தில் போய் பேசாமல் விசாரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ரேவதி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏம்மா நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு ரேவதி இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது ரேவதி கோவப்படுறாங்க. அப்போது நான் கோயிலுக்கு போகிறேம்மா அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. ஏன் அங்கே கூட நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி சரி விடு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா யோசிக்கிறாங்க. என்ன இது ரேவதி எங்கே போகிறா, இவ்வளோ டென்ஷனாக இருக்கா, ஒருவேளை அந்த கார்த்திகிட்ட போய் காதில் சொல்ல போகிறாளோ, ஐயோ அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி மண்டபமாக தேடி போயிட்டுருக்காங்க. 3 மண்டபம் இருக்குது, அந்த 2 மண்டபத்தை முதல் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது மண்டபத்தை விசாரிக்கும் போதும் இந்த மாதிரி எந்த கல்யாணமும் நடக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3ஆவதாக கரெக்டாக ரேவதி அவங்க கல்யாணம் ஆனால் உண்மையிலே கார்த்தியோட கல்யாண மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆவதாக போகும்போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரா மாதிரி தோணுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, ஏதோ இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பயந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே மண்டபத்துக்கார்கிட்ட கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மேடம் இருந்தால் நான் சொல்ல போகிறேன், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லும் போது, அந்த மண்டபத்தில் உண்மையிலே ரேவதி கல்யாணம் ஆயிருக்கும். நம்மளோட சாமுண்டீஸ்வரி முன்னாடியே நான் எவ்வளோ காசு வேணால் கொடுக்குறேன், இதுக்கு நீங்கள் தயவு செய்து என் பொண்ணு கேட்டாலும் இங்கே இருக்க நான் கல்யாணம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. அடுத்ததாக எங்கே போகிறாங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி எப்பயுமே வழக்கமாக கொடுக்குற ஒரு ஸ்டுடியோ இருக்கும். அந்த ஸ்டுடியோவில் தான் எந்த நிகழ்ச்சினாலும் அவங்க குடும்பத்தில் ஃபோட்டோவுக்கு கொடுப்பாங்க. நம்ம அங்கே போய் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரேவதி ஆல்பம் இருக்கிற இடத்துக்கு, அதாவது ஆல்பம்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களே ஃபோட்டோ ஸ்டுடியோ, அங்கே போகிறாங்க. போயிட்டு வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கேன் சார், ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு பழைய ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க இல்லை மேடம் நான் தான் இருக்கேன், அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, ஏன் என்ன விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இல்லை ஒரு வருஷம் முன்னாடி எடுத்த ஆல்பம்ஸ் கொஞ்சம் எனக்கு காட்ட முடியுமான்னு சொல்லும் போது, ரேவதி அதில் கல்யாண கோலத்தில் இருக்காங்க. கல்யாண கோலத்தில் இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு. அதாச்சும் நம்மளோட கார்த்தியோட ஃபோட்டோ. இப்பயுமே ரேவதிக்கு யார் புருஷன் அப்படின்றது இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிய வரல. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கோயிலில் இருக்க ரேவதி என்ன விஷயம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒரு முக்கியமான வேலையில் தான் இருக்கேன், இந்த கும்பாபிஷேகம் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரேவதி கூட மாட பார்த்திங்கன்னா அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அம்மனுக்கு பூஜைலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, நல்லா இருக்கீங்களா, அம்மாலாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கும்போது, அப்போ பார்த்திங்கன்னா அங்கே கலச பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்கோசம் சில பொருள்லாம் கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி அங்கே நின்றுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த அரிசியும் இதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது காரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. ரேவதி என்ன பண்ணுறாங்க, நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு காரோட முன் சீட்டில் போயிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கார்த்தி வச்சுருந்த அந்த ரேவதி 2 பேரும் கல்யாணம் ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. அதை ரேவதி பார்த்து அதிர்ச்சி
அதிர்ச்சியாகி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து திருப்பி வருது. அதாச்சும் நம்மளுக்கு கல்யாணம் ஆனது, அதாச்சும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மகேஷை வந்து கல்யாணம் பண்ண பார்க்கும்போது நம்ம அம்மா வந்து வலுக்கட்டாயமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேவதிக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து வருது. இப்போ நம்ம ரேவதிக்கு வந்து முழுசாக உணர்ந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண ஃபோட்டோவை பார்க்கும்போது இப்போது நம்ம கார்த்திகிட்ட அவங்களே போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பழைய ஞாபகம் ரேவதிக்கு திருப்பி வந்திருக்கு. ரேவதிக்கு இனிமேல் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ரேவதிக்கு உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு விளக்கமாக வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட சாமுண்டீஸ்வரியை வெளுத்து வாங்க போகிறாங்க. இன்னும் வந்து ஏமாற்றிட்டு இருந்தால் நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட வெயிட் பண்ணி பார்க்கலாம்.